வணக்கம். ஆகாஷ்வாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவையில் இன்று மாலை பதிலளிக்கிறார். பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு உள்ளதாக மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளுக்கு வாக்குப்பதிவை ஒட்டி நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மக்களவையில் பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை 5 மணிக்கு மக்களவையில் பிரதமர் பதிலளிப்பார் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். இந்நிலையில் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் இன்று பேசிய மூத்த பிஜேபி உறுப்பினர் திரு பன்சிலால் குர்ஜர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா மேம்பாடு மற்றும் வளர்ச்சி பாதையில் ஆக்கப்பூர்வமாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசின் செயல்பாடுகள் வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை முன்னதாகவே எட்ட வழிகோலும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடித்தட்டு மக்களுக்கான பல்வேறு அரசின் நலத்திட்டங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்களவையில் இந்த விவாதத்தின் மீது பேசிய சமாஜ்வாடி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ், நம் நாட்டில் காணப்படும் பல்வேறு வளங்களும் திறன்களும் தற்போதைய ஆட்சியில் முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்று குறிப்பிட்டார். நவீன கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டதாக அரசு கூறும் இத்தருணத்தில் மக்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டத்திற்கு இளைஞர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு காணப்படுவதாக மத்திய பெருநகர விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் 743 மாவட்டங்களில் ஆர்வமுடைய இளையோருக்கு தொழிற்பயிற்சிகள் தற்போது வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் முன்னோடியாக பல்வேறு தொழிற்சாலைகள் 1,27,000 தொழில் வாய்ப்புகளை வழங்கியிருப்பதாகவும் இதன் கீழ் 28,000க்கும் மேற்பட்ட இளையோர் தொழிற்பயிற்சி பெற்று வருவதாகவும் கூறினார். இந்த திட்டத்தின் 2வது கட்ட பணிகள் சென்ற மாதம் தொடங்கப்பட்ட நிலையில் 80 தொழிற்சாலைகள் பல்வேறு வாய்ப்புகளை இளையோருக்கு வழங்கியிருப்பதையும் திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க நடவடிக்கைகளை அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் 2019ஆம் ஆண்டு தொடங்கி 50% லாபத்தை நோக்கமாக கொண்டு குறைந்தபட்ச ஆதரவு விலையை அரசு நிர்ணயித்து வருவதாக குறிப்பிட்டார். தென்னை உற்பத்தியில் உலக நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது திருப்திகரமாக இருப்பதாக கூறிய அவர், தென்னையை தாக்கும் நோய்களை கையாள்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். நாட்டின் மின் உற்பத்தி அடுத்த 6 ஆண்டுகளில் 874 ஜிகாவாட் அளவிற்கு அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அமைச்சர் அளித்த பதிலில், நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி, புதுப்பிக்கத்தக்க வள ஆதாரங்களான சூரிய சக்தி, காற்று, புனல் மின் சக்திகளிலிருந்து மரபு சார்ந்த உற்பத்தியும் இதில் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தற்போது 462 ஜிகாவாட் அளவிற்கு மின் உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டு நிலவிய மின் பற்றாக்குறையை சரி செய்யும் வகையில் கூடுதலாக 230 ஜிகாவாட் மின் உற்பத்தி திட்டங்களை மேற்கொண்டு தேவையான மின் உற்பத்திக்கு மத்திய அரசு வழிகோலியதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தீவிரவாதம் மற்றும் நெருக்கடிகள் குறித்து உலக அளவில் பாரபட்சமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர், தீவிரவாத விமர்சனங்கள் சந்தர்ப்பவாதமாக உள்ளதாகவும் ஆசியாவில் உள்ள சர்வதேச சட்டங்கள் மதிக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் கிழக்கு மேற்கு பகுதிகளில் வெவ்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய உறவுகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக கூறிய அமைச்சர், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் மின்னணு பண பரிவர்த்தனை, தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள் கையாள்வதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். தென்கிழக்காசிய உறவுகள் வாயிலாக கிழக்குசார் சாலை தொடர்புகளை கட்டமைக்கும் முயற்சிகளை இந்தியா மேற்கொள்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டின் அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 3வது காலநிலை உச்சிமாநாட்டை சென்னையில் இன்று துவக்கி வைத்து பேசிய அவர்,
இயற்கை வளங்களை பாதுகாக்க சமூக அக்கறையுடன் அனைவரும் செயலாற்ற வேண்டும் என்றார். தமிழ்நாட்டோட எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும். காலநிலை கல்வி அறிவிக்கின்ற ஒரு கொள்கையை தமிழ்நாடு அரசு விரைவில் வகுத்து அறிவிக்க இருக்கிறோம். எல்லோருக்கும் அவசியமான காலநிலை விழிப்புணர்வை மாணவர்கள் மூலமே அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம். பல்வேறு துறை அரசு அலுவலர்களுக்கும் காலநிலை மாற்ற தடுப்பு மற்றும் தழுவல்களுக்கான திறன் வளர் பயிற்சிகள் வழங்கப்படும். காலநிலை மாற்றத்தால பாதிப்படையக்கூடிய வேளாண்மை, நீர்வளம் ஆகிய துறைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும். சென்னை தலைமைச் செயலகத்தில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 108 அவசரகால ஊர்திகள், புதிய 4 சக்கர அவசரகால ஊர்திகளின் சேவைகளையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார். உணவு பாதுகாப்பு துறையில் இளநிலை பகுப்பாய்வாளர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 31 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார். தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பில் உருவாக்கப்பட்ட சிறப்பு இணைய பக்கத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். டெல்லியில் 70 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நாளை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். இந்த தேர்தலில் 699 வேட்பாளர்களின் வெற்றியை 1,56,00,000 வாக்காளர்கள் நிர்ணயிக்க உள்ளனர். ஈரோடு கிழக்கு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் மில்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நாளை நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு ராஜகோபால் சுங்கரா தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் அலுவலர்களுக்கான இறுதிக்கட்ட பயிற்சி மற்றும் பணி ஆணைகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிழக்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் மற்றும் அண்டை மாவட்டங்களில் பணிபுரிபவர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த உத்தரவு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு பொருந்தும் என்றும், உத்தரவை கடைபிடிக்காத நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். ஈரோடு மாவட்டத்தில் அனைத்து இவிஎம்ஸ் தயார் செய்யப்பட்டு மாநகராட்சி அலுவலகத்தில் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் 2,27,000 வாக்காளர்கள் உள்ளனர். அவங்கள ஒரு 90% பேருக்கு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் கிடைக்கலனாலும் அந்த 12 வகையான அடையாள அட்டைகளுடன் நீங்க வாக்களிக்கலாம். பதட்டமான வாக்குச்சாவடிகள் 9 கண்டறியப்பட்டது. இதனிடையே துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களின் பந்தோபஸ்துடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மற்றும் மதுரை அகல ரயில் பாதை வழித்தடத்தில் மின்மயமாக்கல் பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து இன்று முதல் இப்பாதையில் மின்சார ரயில்கள் இயக்கப்படுவதாக எமது தேனி செய்தியாளர் கூறுகிறார். மதுரை போடிநாயக்கனூர் அகல ரயில் பாதை திட்டத்தில் மின்மயமாக்கல் பணி முற்றிலுமாக நிறைவடைந்த நிலையில் இந்த வழித்தடத்தில் இன்று முதல் மின்சார ரயில் இன்ஜின் இயக்கப்படும் என மதுரை கோட்ட ரயில்வே அறிவித்திருந்தது. வழக்கம் போல் தினசரி இயக்கப்படும் மதுரை போடிநாயக்கனூர் பயணியர் ரயில் காலை 8:20 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு நாகமலை, புதுக்கோட்டை, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி வழியாக 10 மணிக்கு போடிநாயக்கனூர் வந்தடைந்தது. தேனியிலிருந்து ராஜ்குமார். கன்னியாகுமரி, திருவாரூர், நாமக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிஜேபியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றத்தில் இந்து அமைப்புகள் சார்பில் நடைபெற இருந்த போராட்டத்தை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாஜக தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்படுவதை கண்டித்து இந்நடவடிக்கை. வடகிழக்கு மண்டல மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் வடகிழக்கு வர்த்தக முதலீட்டு ஊக்குவிப்பு பேரணியை இத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா நாளை சென்னையில் துவக்கி வைக்கிறார். அரியலூர் மாவட்டத்தில் கரும்பு பயிர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் காப்பீடு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புதிய குடும்ப அட்டைகள் அச்சிடும் பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களுக்கு கால தாமதமின்றி விநியோகிக்க துறை அலுவலர்களுக்கு ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 21ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை மன்னர் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் புத்தக திருவிழா நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாவடி முதல் ஏனாதி வரையிலான கடலோர பகுதியில் ஆமை இனப்பெருக்கம் நடைபெறும் காலமாக இருப்பதால் மீனவர்களின் வலையில் ஆமைகளோ கடற்பசுகளோ சிக்கினால் அவற்றை கடலில் திரும்ப விட்டுவிட ஆட்சித்தலைவர் திருமதி அருணா அறிவுறுத்தியுள்ளார். சிங்கப்பூர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் மனுஷா, தியாஸ் சிட்டாலே இணை மெக்சிகோ இணையை இன்று எதிர்கொள்கிறது. சென்னை ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ராம்குமார் ராமநாதன் இங்கிலாந்தின் ஜெய் கிளாக்கை தற்போது எதிர்கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவையில் இன்று மாலை பதிலளிக்கிறார். பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டத்திற்கு மிகப்பெரிய வரவேற்புள்ளதாக மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க
நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளுக்கு வாக்குப்பதிவையொட்டி நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.